ஆமாம் சார். இப்போ வந்து பிசிக்கல் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஆமா சார். மாணவர்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல பாதுகாப்பா பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க? நல்ல கொஸ்டின் தான் சார். ஆஸ் அ பிசிக்கல் டைரக்டரா வந்து மாணவ மாணவிகளை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 3 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் சார். நம்ம கிரவுண்ட்ல வந்து நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமில பேசிக்கா ஒரு 3 விஷயம் எப்பவுமே எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ரோட் ரேஸ் போனாலும், ஹீல்ஸ் கிளைம்பிங் பண்ணாலும், இல்ல ஜிம்முக்கு போனாலும், இல்ல வந்து சர்க்யூட் ட்ரைனிங் பண்ணாலும், எந்த ட்ரைனிங் பண்ணதுக்கு முன்னாடியும் பிஃபோர் த ஒர்க் அவுட் அண்ட் ஆஃப்டர் த ஒர்க் அவுட் இது 2 விஷயத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங் முடிப்போம். ஸ்ட்ரெச்சிங் முடிச்ச உடனே கண்டிப்பா வார்ம் அப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்ம் டவுன். இந்த 3 விஷயத்தையும் எந்த ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கண்டிப்பா இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இது 3 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாதான் எந்த வித பெயின் இல்லாம உடம்பு சேஃபா இருக்கும். ஏன்னா இந்த 40 நாள்ல நம்ம வந்து சில பேர் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப வந்து பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் டவுன் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கேன், இந்த பிரிஸ்கா இருக்கிற டைம்ல பாருங்க வார்ம் அப் பண்ணணுமா இல்ல ஸ்ட்ரெச்சிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஸோ அதனால இப்போ சேஃபா இருக்கிற ஸ்டேஜ்ல போனா கண்டிப்பா ஸ்ட்ரெச்சிங், வார்ம் அப் அண்ட் வார்ம் டவுன் இந்த 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த வித பெயின் இல்லாம ரிலாக்ஸா நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.